தொடங்கலாமா? முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. தவிடு. தவிடு. தவறு. தவறு. தளம். 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 தளிர். தளிர். 4 மதிப்பெண்கள். தளிர் என்றால் செடியில் ஒரு இலை முளைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இளம் பருவம். நீ கூட ஒரு தளிர் தான் இல்ல? குட்டியா சின்னதா இருக்கிற எல்லாமே தளிர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சொல்லுக்கு போகலாம். நெல்லை. நெல்லை. நெளிவு. நெளிவு. ஏ அப்பா, எப்படி சொற்கள்லாம் கத்துட்டு வந்திருக்க. நெற்றி. நெற்றி. நெஞ்சு. நெஞ்சு. உன்னிடமிருந்து ஒரு சொல் தப்பி விட்டது. என்ன சொல் என்று பார். படி. நெகிழ். நெகிழ்னா நடப்பது. நெகிழ்ந்தது. நெகிழ்வதுன்னா நடந்தது. பரவாயில்ல, ஏதோ ரொம்ப அழகா முயற்சி பண்ற. கொஞ்சம் கூட அச்சம் கிடையாது உனக்கு. நிறைய கற்றுக்கொள்வாய். சொல்லுங்க. நெகிழ் என்றால் மனம் நெகிழ்வது, உணர்ச்சி வசப்படுவது. யாராவது நம்மளோட அன்பு காட்டும் போது நெகிழ்ந்து போவோம். அந்த மாதிரி பாசம் காட்டும் பொழுது அது நெகிழ். 3வது சொல்லுக்கான வாய்ப்பு. துவரை. துவரை. துப்பு. துப்பு. 8 மதிப்பெண்கள். நீ எப்படி இப்படி சொல்லலாம் கண்டுபிடிக்கிற? என்னால் விளங்கிக்கவே முடியல. எந்த வகுப்பு? 7ஆம் வகுப்பு. 7ஆம் வகுப்புல என்னென்னவோ சொற்கள்லாம் சொல்ற. ஏன்னா ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியில துப்பு என்கிற சொல்லை இந்த வயதுல ஒரு கண்டுபிடிப்பார் நான் எதிர்பார்க்கல. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நீ நினைக்கிற? எச்சை துப்புவது ஒரு துப்பு. இன்னொரு துப்பு ஒண்ணு இருக்கு. துப்பு சொல்வார்கள். துப்பு துலக்குவார்கள். என்னன்னா ஒரு குற்றம் நடந்துருது. அப்ப குற்றம் நடக்கிறது துப்பறிவாங்க. அவ்வளவுதான்.